திருவெக்காசி யதோக்தகாரி பெருமாள் திருத்தல மாஹாத்மியம். ஸ்ரீ சத்குரு கூறினார், வாக்தேவியும் மனோதேவியும் பிரம்மதேவரின் மனைவி ஆனார்கள். அவர்கள் எப்போதும் வேத வடிவில் பிரம்மதேவரை வழிபட்டனர். ஒரு சமயம் ஒரு பிராமணரின் 2 மனைவிகள் ஒரு பிராமணரை அணுகினர். அவரிடம் அன்புடனும் மரியாதையுடனும் விசாரித்தனர். அவர்கள் தேவியிடம், குருவே, உங்கள் மனைவிகளில் எங்களில் யார் சிறந்தவர் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். தாமே எல்லா உலகங்களையும் படைத்தவர், எல்லா செயல்களுக்கும் வல்லவர். பிரம்மதேவர் கூறினார், வாக்தேவியே, தம்முடைய இடத்தில் தாமே மூத்தவள் சரஸ்வதி தேவி. பாரதி தேவி இளையவளாக இருந்தாலும் சிறந்தவளாகவும் சித்தி தேவதையாகவும் இருக்கிறாய். ஒரு மனிதன் அதை பற்றி சிந்திக்கும் முன் தன் மனதுடன் பேசுகிறான். அப்படியானால் மனதின் தெய்வம் தீர்மானத்திற்கு முந்திய சிறந்த குரல். சரஸ்வதி தேவி கூறினார், எஜமானரே, பிரம்மதேவரே, வெறும் உறுதியுடன் இருக்கும் ஊமையின் பலன் என்ன? நிச்சயமாக அதுதான் இந்த உலகில் அதிர்ஷ்ட தெய்வத்தின் நோக்கம். நான் இல்லாமல் பேச்சு தெய்வத்தால் தன் எண்ணத்தை வெளியில் கூற முடியவில்லை. நான் முகனாரே, இந்த உலகில் ஆண்களுக்கு எப்படி இது சாத்தியமாகும்? இன்று தாம் மூத்தவளான என்னை பதவியிலும் அதிகாரத்திலும் விட்டுவிட்டு சரஸ்வதி ஆக்கிவிட்டாய். பாரதியை வீணாக புகழ்கிறாய். அவள் மீது எனக்கு கோபம். இன்று முதல் நான் தம்மை என் வார்த்தைகளால் துதிக்க மாட்டேன். ஏனென்றால் தாம் என் வடிவத்தில் இருக்கிறீர். தெரியாமல் கூட புகழ்பவன் ஏழையாகி விடுவான். யாகங்கள் மற்றும் பிற சடங்குகளில் மனதின் தெய்வம் உங்களுக்கு மிகவும் பிடித்தமானது. பிரம்மதேவரை மனதால் தியானிக்க வழிபாடு விதிக்கப்பட்டுள்ளது. தமது மூத்த மனைவியான என்னை தாங்கள் புறக்கணித்தீர்கள். தாங்கள் 4 முகம் கொண்டவர். உலகங்களுக்கு கருணை காட்ட விரும்புவதால் நான் ஒரு பெரிய நதியாக மாறுவேன். ஸ்ரீ சத்குரு கூறினார், கடந்த காலத்தில் அவள் அன்பு மற்றும் கோபத்தால் அவள் சண்டையிட்டு கொண்டிருந்தாள். சரஸ்வதி நதி ஆங்காங்கே ஓடுகிறது. இதற்கிடையில் வேத கர்ப்பன் குதிரை யாகம் செய்ய விரும்பினார். அவர் தனது மூத்த மனைவியை அழைத்தார். ஆனால் அவர் கோபம் அடைந்து அவரை அழைத்து சென்றார். மகா முனிவர்கள் சரஸ்வதி நதியின் அமைதியான வடிவத்தை தேர்த்து வைத்தனர். யாகம் நடக்கும் இடத்திற்கு காஞ்சியை அனுப்பி வைத்தனர். இதற்கிடையில் பிரம்மதேவர் தனது இளைய மலையாளான சாவித்ரி தேவியுடன் இருந்தார். தீட்சை பெற்று அவர் அனைத்து முனிவர்களுடன் சேர்ந்து யாகத்தை தொடங்கினார். இதை பார்த்த அன்னை சரஸ்வதி தேவிக்கு கடும் கோபம் வந்தது. தியாக பந்தலை மூழ்கடிக்க நதி வேகமாக பிரகாசித்து சென்றது. பெரிய நதி பெரும் வேகத்தில் வந்து கொண்டிருந்தது. அது வேகமாக ஆடிக்கொண்டும் அசைந்து கொண்டும் பலத்த சப்தத்தை எழுப்பியது. இந்த நதி ஆங்காங்கே பாய்கிறது. சிவப்பு கலந்த பழுப்பு நிற நீர் நிறைந்துள்ளது. பெரிய மரங்களை இடித்து வீடுகளுக்குள் புகுந்து கொண்டிருந்தாள் சரஸ்வதி. அவள் விளையாட்டுத்தனமாக கிராமங்கள், வீடுகள், பறவைகள், விலங்குகள் மற்றும் மனிதர்களை இழுத்தாள். மீண்டும் மீண்டும் முனிவர்களையும் தேவர்களையும் நவரத்ன நீரில் மூழ்கடித்தாள். இது ஆமைகள், சுறாக்கள் மற்றும் மீன்களால் நுரை வட்டங்களால் அலங்கரிக்கப்பட்டது. அன்னை சரஸ்வதியை பார்த்த பிரம்மதேவர் கவலையில் கலங்கினார். அவள் யாகத்திற்கு இடையூறு செய்வதைக் கண்டு நான்முகனார் கவலைப்பட்டார். சாத்வீக மனிதர் யாகத்தின் பாதுகாவலராக இருந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வேண்டிக் கொண்டார். சாலையின் நடுவில் எஞ்சியிருந்த படுக்கையில் ஸ்ரீ மகாவிஷ்ணு தஞ்சம் அடைந்தார். பாலம் போன்ற பெரிய வடிவில் இறைவன் அங்கு காட்சியளித்தார். நதி வேகமாக ஓடுகிறது. ஜனார்த்தன பகவான் அங்கே பாலமாக இருக்கிறார். இதை பார்த்தவள் குளத்தில் நீர் போல் அமைதியாக நின்றாள். மடியில் படுத்திருந்த விஷ்ணுவை அவளால் கடந்து செல்ல இயலவில்லை. பணிவுடன் மடிந்த உள்ளங்கைகளுடன் பக்தியுடன் நின்றாள் அன்னை சரஸ்வதி.
எனவே வேகவதி பாலத்தில் ஜனார்த்தன பகவானை தரிசிக்க வேண்டும். அது எல்லா பாவங்களையும் அழித்து எல்லா செல்வங்களையும் தருகிறது. இது சரஸ்வதி தேவியின் பொழுதுபோக்கு. ஏனெனில் கோபம் இயல்பிலேயே இல்லை. அந்த நதி உலக நலனுக்காக நதி வடிவில் ஓடுகிறது. அவை குருக்ஷேத்திரம் மற்றும் பிற இடங்களில் மறைக்கப்பட்டு வெளிப்படுத்தப்படுகின்றன. பாவங்களை அழிக்கும் சரஸ்வதி நதி எங்கும் பிரகாசிக்கிறது. இப்படியாக காஞ்சி மாநகரில் சரஸ்வதி மறை வடிவில் அவதரித்தாள். அவள் நினைவால் பாவங்களை அழிப்பவள் வேகவதி என்ற பெயரில் தோன்றுகிறாள். வேதங்களின் பலி பீடமான ஜனார்த்தன பகவானை வேகவதி பாலத்தில் தரிசித்து வேகவதி எனும் புண்ணிய ஸ்தலத்தில் நீராடுபவருக்கு எல்லா பாவங்களும் அழிந்துவிடும். திருவெக்கா யதோக்தகாரி பெருமாள் திருத்தல மாகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.